அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அதுல மேக்ஸிமா அண்ட் மினிமால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? எக்ஸாமைன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ன்றது மேக்ஸிமமா மினிமமான்னு கண்டுபிடிக்க சொல்றோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன சார் பண்ணா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணும். அது என்ன சார் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, எங்க மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது, எங்க மினிமம் வேல்யூ கிடைக்குது, எந்த பாயிண்ட்ல கிடைக்குது, எந்த பாயிண்ட்ல சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா, முதல்ல எஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அண்ட் எஃப் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் டு 0 போட்டோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அது என்ன சார் எஃப் எக்ஸ்னா டோ எஃப் பை டோ எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்ஐ எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2x கிடைக்கும், ஒய் ஸ்கொயருக்கு 0, 6xக்கு 6 கிடைக்கும், 12க்கு 0 ஆயிரும். ஏன் சார்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதே மாதிரி டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிங்க. எஃப்ஐ ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டோ எஃப் பை டோ ஒய். எக்ஸ் ஸ்கொயருக்கு 0, ஒய் ஸ்கொயருக்கு 2y கிடைக்கும், 6x கான்ஸ்டன்ட் 0, 12 கான்ஸ்டன்ட் 0. ஏன்னா y பேஸ் பண்ணி பண்றோம், y ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம என்ன சார் பண்றோம்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம். அப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டா என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 2x பிளஸ் 6 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னா -6 பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னா -3. ஒரே பாயிண்ட் தான் கிடைக்குது, x ஈக்குவல் டு -3. இங்க டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 போட்டா என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. 2y ஈக்குவல்ஸ் டு 0 கிடைக்கும். இப்போ 2y 0வா இருக்கும்போது கட்டாயம் y ஈக்குவல் டு 0 தான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது, 2 பாயிண்ட் கிடைக்கல. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது. சரிங்களா? ஸோ therefore the critical point is the critical point. ஸோ ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கிடைக்குது. ஸோ ஒன்று தான் கிடைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை சார், நிறைய பாயிண்ட்ஸும் கிடைக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு -3,0ன்றது ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். இப்போ என்ன சார் பண்ணணும்னா மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி ஃபைன் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஏன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஆல்ரெடி டோ எஃப் பை டோ எக்ஸ் வச்சிருக்கோம். இங்கே இருக்குல்ல சார் டோ எஃப் பை டோ எக்ஸ் இங்கே வச்சிருக்கோம். இதை மறுபடியும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இருக்கு. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 2 கிடைக்கும். 6 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 2 மட்டும் தான் கிடைக்கும். பீன்றது என்ன சார்னா டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் இங்கே வச்சிருக்கோம் சார், அதை ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் ஒய்யே கிடையாது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0. இல்லைன்னா இந்த டைம் டோ எஃப் பை டோ ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அதுவும் 0 தான். எப்படி போட்டாலும் 0 தான். ஸோ அடுத்து சி பார்க்குறோம். சின்றது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் சி. இப்போ டோ எஃப் பை டோ ஒய் இங்கே வச்சிருக்கோம், அதில் 2y மட்டும்தான் இருக்கு. இதையும் என்ன பண்ணுறோம்? y ஸ்கொயர் மறுபடியும் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 2 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏவும் கிரேட்டர் தேன் 0, சியும் கிரேட்டர் தேன் 0. சரிங்களா? ஏ கிரேட்டர் தேன் 0, சி கிரேட்டர் தேன் 0. அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஏன்றது என்ன சார்? 2. சின்றது என்ன சார்? 2. பின்றது என்ன சார்? 0. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 0. ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் மட்டும்தான் அது மேக்ஸிமம் பாயிண்டா மினிமம் பாயிண்டான்னு நம்மளால சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது, வேற ஆப்ஷன் போயிடும். ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 0, அதே சமயத்தில் ஏவும் கிரேட்டர் தேன் 0, அதே சமயத்தில் சியும் கிரேட்டர் தேன் 0வா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் வச்சிருக்கோம். இந்த கிவன் பாயிண்ட், அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்றது என்ன சார்? -3,0ன்றது மினிமம் பாயிண்ட் தான். சரிங்களா?
நம்ம கையில் மினிமம் பாயிண்ட் தான் இருக்குது, மேக்ஸிமம் பாயிண்ட் இடையில மினிமம் பாயிண்ட் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ மினிமம் பாயிண்ட்னு சொல்லிட்டோம், மினிமம் பாயிண்ட் சொல்லிட்டோம். அப்போ மினிமம் வேல்யூ வேணும் இல்லைங்களா? ஸோ டு ஃபைண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்றது எழுதுங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன சார் கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x பார்த்துங்க சார், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 12 இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் -3, 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக -3 ஹோல் ஸ்கொயர், ஒய்க்கு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு -3 ப்ளஸ் 12. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இங்கே 9 ப்ளஸ் 0, 6 3s are 18 ப்ளஸ் 12. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க சார், 18ல் 9 போயிடுச்சுன்னா -9 கிடைக்கும் ப்ளஸ் 12. ஸோ 12ல் 9 போச்சுன்னா 3 தான் கிடைக்கும். ஸோ மினிமம் வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா, மினிமம் வேல்யூ சிம்பிளி 3. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.